இது வரைக்கும் நீ பிச்சைக்காரன், இது வரைக்கும் நீ நடக்க முடியாதவன், சொந்தமா செயல்பட முடியாதவன், மனுஷ தயவையே எதிர்பார்த்து கொண்டிருந்தவன், ஒரு கௌரவமா வாழ முடியாதவன், சொந்த காலிலே நிற்க திராணியற்றவன். யாரையோ ஒருத்தர் தான் உன் கண்ணு பார்க்கும், யாரோ ஒருத்தருடைய பாக்கெட்டு தான் உன் கண்கள் உன் கை ஏந்தி இருக்கும். இன்று நான் உனக்கு சொல்லுகிறேன், இயேசுவின் நாமம் எனக்கு இருக்கு. அது உன்னை மேன்மைப்படுத்துகிற நாமம், உன்னை உயிர்ப்பிக்கிற நாமம், உன் வாழ்க்கை தரத்தை மாற்றி அமைக்கிற நாமம், கடன்காரன் என்ற பெயரை மாற்றி அமைக்கிற நாமம், அனாதை என்ற பெயர் உனக்கு ஒரு முத்திரைக்கு சூட்டினாங்களே அதை மாற்றி அமைக்கிற நாமம். இவன் வியாதி பிடிச்சவன், நோய் உள்ளவன், இவன் ஒரு நோயாளி, எப்ப பார்த்தாலும் இந்த வலி அந்த வலி இந்த நோயின்னு சொல்றான். இவன் சுகமா இருக்கிறேன் என்று சொன்னதை காட்டிலும் வியாதியா இருக்கிறேன்னு சொன்ன நாட்கள் அதிகம்னு இந்த உலகம் சலித்து போதா. எப்ப வந்துட்டா வந்துச்சுங்க, காலையில ஏதாவது கேட்கும். உலகம் உன்னை ஏளனப்படுத்தி பரியாசம் பண்ணி உன்னை அப்புறப்படுத்துதா, உன்னை அசட்ட பண்ணதா, உன்னை கேலி கிண்டலம்மா முன்னொன்று பின்னொன்று பேசுதா. இயேசுவின் நாமம் உன்னை தேடி வருகிறது. அந்த நாமத்தினாலே உன் வாழ்க்கைய மாறிடும். அவருடைய நாமத்தினால உன் வாழ்க்கை உன் அந்தஸ்து மாறும். உனக்கு விரோதமா குறை சொன்னவன் யாரு? உனக்கு விரோதமா தூட்டி தெரிஞ்சவன் யாரு? உன்னையும் உன் பிள்ளையும் வாழ மாட்டாங்கன்னு சொன்னது யாரு? உன் பிள்ளைகளுக்கு திருமணம் ஆகாதுன்னு சொன்னவன் யாரு? உன் பிள்ளைகளுக்கு நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்காதுன்னு சொன்னவன் யாரு? உன் பிள்ளை ஒரு குடிக்காரன், அவன் எங்க திருந்துவான் சொன்னது யாரு? இந்த இயேசுவினாலே எல்லாம் ஆகும். இந்த இயேசுவின் நாமத்தினாலே எல்லாம் ஆகும். எல்லாமே ஒழிந்து போனாலும் சரி, என்னை விட்டு எல்லாம் போனது. நான் எதெல்லாம் தொட்டாலும் அதெல்லாம் சாபமா மாறுது. நான் எதை ஆரம்பித்தாலும் நஷ்டத்துல முடியுது. நான் எவ்வளவு முயற்சி பண்ணாலும் தோல்வி. ஒரு நான் முன்னேறினா முழம் ஜறுக்குது. பல போராட்டம், எத்தனை சுகவீனம், எத்தனை மன அழுத்தம். மாற்றம் வராதா? பிறவி சப்பானியே, இதுவரைக்கும் பாவத்திலும் சாபத்திலும் அப்படி குடிக்கொண்டிருந்த மகனே மகளே, என் வாழ்க்கையே ஒரு தடுமாற்றம் நிறைந்தது, என் வாழ்க்கையே கடன் நிறைந்தது, என் வாழ்க்கையே பல விதத்திலே பிரச்சனையும் உபத்திரவம் மன வேதனை சோர்வம் நிறைந்தது. என் வேதனை பெரியது, தூக்கமின்மை, பலவீனங்கள், வலி, பல கஷ்டங்கள். நான் சந்தோஷமா இருந்ததை பார்க்கலாம் கண்ணீரோடு துக்கத்தோடு இருந்த நாட்கள் அதிகம்னு உன் மனசு சொல்லதா? இயேசுவின் நாமம் பிடித்துக்கொள், இயேசுவின் நாமத்தை பிடித்துக்கொள், எல்லாம் மாறும்.